மீண்டும் ஈரானுக்குள்ளே கலவரங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு முக்கியமான தலைமைகளை பட்டியலிட்டு கைது செய்து வரும் ஈரானிய IRGC இராணுவத்தின் தரமான நடவடிக்கைகளும் இவை தொடர்பான மிக முக்கியமான தகவல்களும். வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடிய ஈரானிய இராணுவமும் மேற்கொள்ளப்பட போகும் மிக முக்கியமான சோதனை நடவடிக்கைகளும் ஈரானிய இராணுவத்தின் அதிரடியான ஆட்டமும். தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பான உண்மையான நிலைமைகளை வெளிப்படையாக அறிவித்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவினுடைய வேலை திட்டங்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்பதற்றங்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். ஹமாஸின் புதிய அரசியல் தலைவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டாரா? தற்போதைய தற்காலிக தலைவர்களாக யார் செயற்படுகின்றார்கள்? ஹமாஸின் புதிய தலைவராக காலித் மிஷல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளாரா? அவர் விசேட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளாரா? அவை தொடர்பான தகவல்களை ஏன் நீங்கள் காணொளிகளில் பதிவிடவில்லை என சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் ஹமாஸினுடைய புதிய தலைவராக காலித் மிஷல் அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை. கடந்த ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் ஹமாஸ் தரப்பினர் தேர்தலை நடத்துவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த தேர்தலின் மூலமாக ஹமாஸின் அரசியல் பணியக தலைவரும் ஹமாஸ் இராணுவத்தினுடைய தலைவரும் தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இரண்டாம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை தொடர்ந்து தேர்தல்களை பிற்படுத்தி இருப்பதாகவும் இரண்டாம் கட்ட வேலை திட்டங்கள் முடிவடைந்ததற்கு பின்பே தேர்தல்களை நடத்துவதாகவும் ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார்கள். 2 வாரங்களுக்கு முன்பே இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாம் கட்ட நிபந்தனைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலும் இரண்டாம் கட்டத்திலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்வதிலுமேயே தற்போது ஹமாஸினுடைய தலைவர்கள் மும்முரமாக செயற்பட்டு வருவதாகவும் இதனாலேயே தேர்தல்களை பிற்படுத்தி இருப்பதாகவும் ஹமாஸ் தரப்பினர் அறிவித்திருந்தார்கள். எனவே இதற்கமைவாக இன்னும் ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தின் புதிய தலைவர் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. காசாவுக்கான இராணுவ தலைவரும் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. அதே நேரம் ஹமாஸினுடைய வெளியக அரசியல் பணியக தலைவராக காலித் மிஷல் செயற்படுகின்றார். ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவராக கலீல் ஹையா அவர்கள் செயற்படுகின்றார். தேர்தல் நடைபெற்று புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் வரையில் ஹமாஸினுடைய இடைக்கால தலைவர்களாக தற்காலிக தலைவர்களாகவே காலித் மிஷல் அவர்களும் கலீல் ஹையா அவர்களும் செயற்படுகின்றார்கள். அதே போன்று கத்தார் மற்றும் துருக்கியின் நெருங்கிய நண்பராகவும் துருக்கி மற்றும் கத்தாரின் நிலைப்பாடுகளை ஆதரிக்க கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷலே தற்போது வெளியாக அரசியல் பணியகத்தின் தலைவராக செயற்படுகின்றார். இதுவும் தற்காலிகமாகத்தான் செயற்படுகின்றார். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் காலித் மிஷல் அவர்கள் கத்தாரின் தலைநகரில் நடைபெற்ற அல் ஜசீரா போரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விசேட நேர்காணல் ஒன்றையும் வழங்கியிருந்தார். மேலும் இவருடைய நேர்காணலை அல் ஜசீரா ஊடகம் ஹமாஸினுடைய தலைவரின் அறிக்கையாகவே வெளியிட்டிருந்தது. இதை வைத்தே சிலர் ஹமாஸின் புதிய தலைவராக காலித் மிஷல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் இன்னும் தேர்தல் நடைபெற்று ஹமாஸினுடைய புதிய தலைவர் தெரிவு செய்யப்படவில்லை. அத்தோடு துருக்கி மற்றும் கத்தாரி அடிமைகள் அதிலும் குறிப்பாக துரோகி அர்துகான் காலித் மிஷலை பயன்படுத்திய காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸை முழுமையாக சம்மதிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய புதிய தலைவராக மீண்டும் காலித் மிஷலே தெரிவு செய்யப்பட்டார். அது காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய செயற்பாடுகளுக்கும் மிகப்பெரிய தடையாகவே மாறிவிடும். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்குள்ளே சில உள்பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மூத்த அதிகாரிகளில் ஒருவராகவும் ஹிஸ்புல்லாவின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் ஒருங்கிணைப்புடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நபராகவும் ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானி அரசாங்கத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இணைப்பாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் களத்திலே செயற்படக்கூடிய மிக முக்கியமான புள்ளியாகவும் இருக்கக்கூடியவரே வாஃபிக் சவா என்பவராகும். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் லெபனானி அரசியல் களத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான
பிணைப்பாகவே வாஃபிக் சபா அவர்கள் பார்க்கப்படுகின்றார். அதே போன்று ஹிஸ்புல்லாவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 2 வாரங்களுக்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வாஃபிக் சபா அவர்களையும் படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த படுகொலை தாக்குதல்களில் இருந்து அவர் உயிர் தப்பினார். அதாவது இவர் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரியாகவும் பாதுகாப்பு அமைச்சராகவுமே செயற்பட்டிருந்தார். இதனாலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இவரை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது வாஃபிக் சபா அவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பாதுகாப்பு பூத் அதிகாரியாகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் செயற்படக்கூடிய வாஃபிக் சபா அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தற்போதைய பொதுச் செயலாளராக செயற்படக்கூடிய ஷேக் நயீம் காசிம் அவர்கள் வாஃபிக் சபா அவர்களுடைய செல்வாக்கை குறைத்திருப்பதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் வாஃபிக் சபா அவர்களுடைய நிலைப்பாடுகள் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைப்பாடுகளோடு ஒத்துப்போகாததன் காரணத்தின் விளைவாகவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இருப்பினும் எந்த காரணத்திற்காக வாஃபிக் சபா அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அல்லது பதவியை ராஜினாமா செய்தார் என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. வாஃபிக் சபா அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். இருப்பினும் இவருடைய நீக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. அத்தோடு தற்போதைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை மறுகட்டமைப்பு செய்து வருகின்றார். பல வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு பலருடைய பொறுப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய அமைப்பினுடைய மறுகட்டமைப்பை சீரமைத்து வருகின்றார். இதன் விளைவாகவே வாஃபிக் சபா அவர்களும் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் வாஃபிக் சபா அவர்கள் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ததற்கு பின்பு ஹிஸ்புல்லா ராணுவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் இதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்குள்ளே உள்பதற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் லெபனானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இவை அனைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய மறுகட்டமைப்புக்கு மிக முக்கியமானது என்றும் சில ஆதாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்குள்ளே 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் 4 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் அவர்களுடைய உள்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என கூறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான மூலோபாய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்து சிறிய நடவடிக்கை ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் விளைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஒருவரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த 1 வாரமாக வடக்கு எல்லை பிரதேசத்திலே தொடர்ச்சியான பயிற்சிகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்பதனால் இந்த தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ராணுவம் அனைத்து விதமான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் இவற்றிலே 90% பயிற்சிகள் முடிவடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதே போன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தினூடாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு போர் முனையை திறப்பதற்கு ஜூலானி உறுதியளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. மேலும் இதற்கமைவாக ஜூலானியின் தக்ஃபீரி படைகள் லெபனானி எல்லை பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. இப்படியான நிலைமையில் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே லெபனானி அரசு ராணுவமும் குவிக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான மோதல்கள் ஆரம்பிக்கப்படும் போது ஜூலானியின் தக்ஃபீரி படைகள் லெபனானி எல்லை பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்தால் லெபனானி அரசு ராணுவமும் ஹிஸ்புல்லா ராணுவத்தோடு ஒன்றிணைந்து ஜூலானியின் தக்ஃபீரி படைகளுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே தற்போது திட்டமிட்டிருப்பதாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை லெபனானி அரசு ராணுவம் வழங்குவதாகவும் இதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஜூலானியின் தக்ஃபீரி படைப்பிரிவுகள் லெபனான் எல்லை பிரதேசத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்தால் லெபனானி அரசு ராணுவமும் ஹிஸ்புல்லா ராணுவத்தோடு ஒன்றிணைந்து இவர்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது.
ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உச்ச தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோன்று ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக ஈரான் ஏவுகணைகளை முறியடிப்பதற்கான அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாட் மற்றும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே முழுமையாக களமிறக்கி விட்டதாக அமெரிக்க இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு தேவையான அனைத்து தாட் மற்றும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய 20 புள்ளிகளில் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இவை அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளத்திலேயே அதிகளவான தாட் மற்றும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா முழுமையாக களமிறக்கியுள்ளது. இந்த வேலை திட்டங்களும் தற்போது முழுமையடைந்திருப்பதாகவும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய அடிமை அரபுகளும் முழுமையாக தயாராக உள்ளார்கள். அதேபோன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தயார்படுத்தல்களும் தற்போது முழுமையடைந்துள்ளன. அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானங்கள், மின்னணு போர் விமானங்கள், உளவு விமானங்கள் என அனைத்தும் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3 வாரமாக நடைபெற்று வரக்கூடிய விமானப்படை செயற்பாடுகள் அனைத்தும் தற்போது முழுமையடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் விசேட டெல்டா படைப்பிரிவுகளும் அவர்களுடைய அனைத்து வேலை திட்டங்களையும் முடித்து விட்டதாகவும் ஈரானுக்குள்ளே விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய டெல்டா படைப்பிரிவானது அசர்பைஜானிலிருந்து செயற்படும் என்றும் அல்லது துர்க்மெனிஸ்தானிலிருந்து செயற்படும் என்றுமே எதிர்பார்க்கப்படுகின்றது. அசர்பைஜானிலிருந்தும் துர்க்மெனிஸ்தானிலிருந்தும் ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானை இலகுவாக அடைந்துவிட முடியும். 300 தொடக்கம் 500 கிலோமீட்டர் வரையிலான இடைவெளிகளே காணப்படுகின்றன. இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்காவினுடைய டெல்டா படைப்பிரிவுகள் அசர்பைஜான் மற்றும் துர்க்மெனிஸ்தானிலே களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த உச்ச தயார்படுத்தல்களுக்கு மத்தியில் சீனா ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் தொடர்பான அனைத்து உளவு தகவல்களையும் தரவுகளையும் செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனா ஈரானுக்கு முழுமையாக வழங்கி வருகின்றது. 12 நாள் போருக்கு முன்பு இவ்வாறான உளவு தகவல்கள் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பரிமாற்றம் செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் தொடர்பான மிக முக்கியமான உளவு தகவல்களை சீனா முழுமையாக ஈரானுக்கு வழங்கி வருகின்றது. சீனாவினுடைய செயற்கைக்கோள்கள் களமிறக்கப்பட்டு அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினுடைய ஒவ்வொரு விபரங்களும் தரவுகளும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நேரலையாக செயற்கைக்கோள் உதவிகளை ஈரானுக்கு சீனா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சீனாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு சவுதி அரேபியாவின் ஜெத்தா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கடற்படை தளத்தில் அமெரிக்க கடற்படையும் சவுதி அரேபிய கடற்படையும் ஒன்றிணைந்து பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். பிராந்தியத்திலே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவினுடைய கடற்படைகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவுமே இந்த பயிற்சிகள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த விமானப்படைகளும் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பிலேயே பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 2 வாரமாக சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பில் அமெரிக்க விமானப்படைகள் மிகப்பெரிய பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்காகவுமே சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய விமான மற்றும் கடற்படை தளங்களிலும் பல பயிற்சிகள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அமெரிக்காவை நம்பவில்லை. நாங்கள் அமெரிக்காவை ஒரு பொழுதும் நம்ப போவதும் இல்லை. ஏமாற்றங்கள் மற்றும் தந்திரத்தினுடைய சாத்தியக்கூறுகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை. அமெரிக்கா எங்களை ஏமாற்றும், எங்களுக்கு எதிராக தந்திரமாக காய்களை நகர்த்தும் என்பதனை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எல்லா கூட்டங்களிலும் நான் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறியுள்ளேன். இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய ஒரு திட்டமிட்ட நாடகமாக இருக்க
இருக்கலாம். அமெரிக்காவினுடைய ஏமாற்று நாடகமாகவும் தந்திரமாகவும் இருக்கலாம். இதனால் நாங்கள் ஒரு பொழுதும் ஏமாற்றப்படக்கூடாது, ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது. உண்மையில் நாங்கள் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த பேச்சுவார்த்தைகளே நடைபெறவில்லை என்கின்ற நிலைப்பாட்டுடன் தான் எங்களுடைய ஈரானிய முப்படைகளும் அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளில் தங்கியிருக்காமல், இந்த பேச்சுவார்த்தைகளில் கவனத்தை செலுத்தாமலேயே நாங்கள் நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் வழிநடத்தி வருகின்றோம். இறைவனின் உதவியோடு நாங்கள் தற்போது இந்த பாதையிலேயே பயணிக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவை நாங்கள் ஒரு துளியேனும் நம்ப போவதில்லை. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளை நம்பி நாங்கள் இந்த வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை. நாங்கள் போருக்கான முழுமையான தயார்படுத்தலையே மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் முழுநீள போருக்கான தயார்படுத்தல்களையே மேற்கொண்டுள்ளோம். அதே நேரம் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரமே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். மேலும் பூஜ்ஜியம் செறிவூற்றலை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் எங்களுடைய அமைதியான செறிவூற்றல் திறன்களை ஈரானுக்குள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான விவாதங்களையே தற்போது மேற்கொள்கின்றோம். மேலும் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை ஈரானுக்கு வெளியே நாங்கள் நகர்த்தப் போவதும் இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானிய இராணுவம் அதிரடியாக நோட்டம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடியுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு சோதனைகளையும் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதே போன்று மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் பலஸ்டிக் ஏவுகணை சோதனைகள் நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ட்ரோன் சோதனைகள் நடைபெறப் மேலும் ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டம் எச்சரிக்கை தொடர்பாகவும் வான்பரப்பை இழுத்து மூடியிருப்பது தொடர்பாகவும் ஈரானிய ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். தற்போது ஈரானிய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டம் அறிவிப்பானது ஒரு சாதாரண அறிவிப்பல்ல. 26 துப்பாக்கிச்சூட்டு மண்டலங்களை ஒரே நேரத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரிவான நோட்டம் எச்சரிக்கையாகும். இது ஈரானிய இராணுவத்தின் அனைத்து படைப்பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து வான் பாதுகாப்பையும் ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கை சோதனை செய்யக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த நோட்டம் எச்சரிக்கையானது ஒட்டுமொத்த ஈரானுக்குள்ளும் ஈரானிய இராணுவம் மேற்கொள்ளப் போகும் மிகப்பெரிய மூலோபாய வேலை திட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான போரின் போது மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் மூலோபாய தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்வதற்காகவுமே இவ்வாறானதொரு நோட்டம் எச்சரிக்கையை ஈரானிய இராணுவம் வெளியிட்டிருப்பதாக ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வருகின்ற 18ஆம் 19ஆம் திகதிகளில் ஈரானுக்குள்ளே மீண்டும் கலவரங்களை ஆரம்பிப்பதற்கான வன்முறைகளை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வருகின்றன. நேற்றைய காணொளியிலும் இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இதற்கமைவாக தற்போது ஈரானுக்குள்ளே கலவரங்களை தூண்டுவதற்கான வன்முறைகளை தூண்டுவதற்கான முயற்சிகள் விரிவடைந்து வருகின்றன. அத்தோடு ஈரானுக்குள்ளே மீண்டும் கலவரங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு வன்முறைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானிய உச்ச தலைவரின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈரானிய இராணுவத்தினர் அதிரடியான தரமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வேலை திட்டங்களுக்கு எதிராக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளுடைய வேலை திட்டங்கள் அதிகரித்து விட்டன. சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள், சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த கட்சிகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்களை படிப்படியாக அதிகரித்துள்ளார்கள். இதனால் தற்போது ஈரானிய அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளை ஈரானிய இராணுவம் பட்டியலிட்டு ஒவ்வொருவராக கைது செய்து தட்டி தூக்கி வருகின்றது. கடந்த மாதம் ஈரானுக்குள்ளே வன்முறைகள், கலவரங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த வேளையில் சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதியான ஹசன் ரூஹானி அவர்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜவாத் ஷரீப் அவர்களையும் ஈரானிய இராணுவத்தினர் கைது செய்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள். இதே போன்றே தற்போது மீண்டும் கலவரங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு மிகப்பெரிய பட்டியலிட்டு அனைத்து சீர்திருத்தவாதிகளையும் சீர்திருத்த கொள்கைகளுக்கு கீழால் இயங்கக்கூடியவர்களையும் கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள்.
இதற்கமைவாக கொப்ரான் பெஹசடியான் நஜாத் என்பவரை கைது செய்துள்ளார்கள். இவர் ஈரானின் தீவிர சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய மிர் ஹுசைன் மௌசாவி அவரின் ஆலோசகராகவும் செயற்பட்டுள்ளார். அதாவது மிர் ஹுசைன் மௌசாவி என்பவர் 1981 தொடக்கம் 89 வரையில் ஈரானின் பிரதமராக செயற்பட்டுள்ளார். மேலும் இவர் 2009ஆம் ஆண்டு கிரீன் பாத் டு ஹோப் என்கின்ற அமைப்பையும் கட்சியையும் உருவாக்கினார். இந்த அமைப்பை சுருக்கமாக கிரீன் மூவ்மெண்ட் என்று அழைப்பார்கள். இது தீவிர சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாகவும் அமைப்பாகவுமே செயற்படுகின்றது. மேலும் 2009ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் குறித்த கட்சியின் மூலமாக மிர் ஹுசைன் மௌசாவி அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராகவும் களமிறங்கினார். எனவே தற்போது ஈரானுக்குள்ளே சீர்திருத்த கொள்கைகளை விரிவாக்குவதில் இவருக்கு அதிக பங்கு காணப்படுகின்றது. எனவே இவரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சீர்திருத்த கொள்கைவாதிகளையும் மிக முக்கியமான புள்ளிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். அதே போன்று ஈரானிய அரசியல் களத்திலே தீவிர சீர்திருத்தவாதியாக மாறியிருக்கக்கூடிய அசார் மசூரி அசர் ஜாதே மற்றும் அமின் ஜாதே அவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் ஈரான் இஸ்லாமிய புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவையே வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் ஈரானிலிருந்து அமெரிக்காவினுடைய தூதரகம் வெளியேற்றப்படுவதற்கும் அமெரிக்காவினுடைய தூதரகத்தை கைப்பற்றுவதிலும் இவர்கள் மிக முக்கியமான பங்கை வகித்துள்ளார்கள். இருப்பினும் காலப்போக்கில் இவர்கள் சீர்திருத்த கொள்கைவாதிகளாக மாறிவிட்டார்கள். தற்போது தீவிர சீர்திருத்த கொள்கைகளையே கொண்டுள்ளார்கள். மேலும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த மாதம் நடைபெற்ற கலவரங்களிலும் இவர்களுக்கு நேரடியான தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனாலேயே தற்போது ஈரானிய இராணுவத்தினர் இவர்களையும் கைது செய்துள்ளார்கள். அத்தோடு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியானும் ஒரு சீர்திருத்த அரசியல்வாதியாகவே இருந்துள்ளார். மேலும் மசூத் பெசஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீர்திருத்த புள்ளிகளையும் சீர்திருத்தவாதிகளையும் தற்போது ஈரானிய இராணுவம் கைது செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிர சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஈரானிய இராணுவம் முழுமையாக கைது செய்து வருகின்றது. ஈரானுக்குள்ளே மீண்டும் கலவரங்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது, வன்முறைகள் ஆரம்பிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் ஈரானுக்குள்ளே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சூழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்த விடக்கூடாது என்பதற்காகவும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய இவர்களுடைய வேலை திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவுமே ஈரானிய இராணுவம் இவர்களை அவசரமாக கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.